நிகழ்தகவு. நள்ளிரவில் வீட்டின் கதவை தட்டிய கும்பல். கமுக்கமாக சென்று கதவு திறந்துவிட்ட பெண். ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கணவரை கொல்ல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த மனைவி. கணவர் மின்சாரம் தாக்கி மயங்கிவிட்டதாக கூறி பக்கா ஆக்டிங். கொழுந்தனுடன் சேர்ந்து மனைவியே கணவனை கொன்றது ஏன்? கொலையாளிகள் போலீசில் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? கணவருக்கு ஷாக் அடிச்சதால மயங்கிட்டாரு. ரொம்ப பயமா இருக்கு டாக்டர், என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன்னு கண்ணீரோடையும் முகத்துல பதட்டத்தோடையும் சொல்லி இருக்காங்க மனைவி. உடனே மருத்துவர்கள் கணவனை பரிசோதனை பண்ணி பார்த்தப்ப அவருடைய மார்பு பகுதியில பஞ்சு திணிக்கப்பட்ட ஒரு கட்டு கட்டப்பட்டு இருந்துச்சு. அதோடு உடல்கள்ல அங்கங்க உறைந்த ரத்தமும் இருந்திருக்கு. அதை பார்த்த டாக்டர்களும் நர்ஸுகளும் மனைவி கிட்ட ஷாக் அடிச்சு மயங்கி விழுந்துட்டதா சொல்றீங்க, ஆனா உடலை பார்த்தா ரத்த காயங்களா இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் டாக்டர், முதல்ல என் கணவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு மழுப்பலா பதில் சொல்லி இருக்காங்க மனைவி. இதுல ஏதோ வில்லங்கம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மருத்துவர்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்ல கணவனை அட்மிட் பண்ண மனைவியும் அவங்க கூட வந்த ஒரு ஆணும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தப்பிச்சு போனவங்களை மடக்கி பிடிச்சு விசாரணை பண்ணாங்க. அதுலதான் பல அதிர்ச்சியான விஷயமே தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர்ல உள்ள கன்ஷிராம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த சதாம் அலிக்கும் சவிதாவுக்கும் கடந்த 2017 கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 5 வயசுல ஒரு மகன் இருக்கான். இந்த சூழல்ல சவிதாவுக்கும் சதாம் அலியின் தம்பி உறவு முறையான அர்பாஸுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல திருமணத்தை மீறின உறவா மாறி இருக்கு. ஓவியரான சதாம் அலி வெளியே போன நேரம் பார்த்து அர்பாஸ் அடிக்கடி சவிதாவோட வீட்டுக்கு வந்திருக்கான். இதை பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சதாம் அலி கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயத்தை கேட்டு கடுப்பாகி போன சதாம் தன்னுடைய மனைவி சவிதாவை கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் சவிதா தன்னுடைய தகாத உறவை கைவிடாம தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் நீ திருந்தாம உன் இஷ்டத்துக்கே பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு சதாம் மனைவிய அடிச்சிருக்காரு. இனிமே நீ வெளியே போக கூடாது, யார் கூடவும் பேசக்கூடாதுன்னு செல்போனையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. சதாம் அலி இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சதால கடுப்பாகி போன சவிதா தன்னுடைய மைத்துனரும் ஆண் நண்பருமான அர்பாஸ் கூட சேர்ந்து கணவனை கொல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக 2 பேருமா கூட்டு சேர்ந்து கூலிப்படைக்கு பணமும் கொடுத்திருக்காங்க. பிளான் படியே நைட்டு 12 மணிக்கு அர்பாஸ் கூலிப்படைய சேர்ந்த 2 பேரை சவிதாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். கதவை லைட்டா தட்டினதுமே சுதாகரிச்சுக்கிட்ட சவிதா மெதுவா போய் கதவை திறந்து விட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு அர்பாஸ் கூலிப்படைய சேர்ந்த 2 பேருமா சேர்ந்து ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த சதாம் அலியோட கழுத்தை நெரிச்சதோட துப்பாக்கியால சுட்டு இருக்காங்க. அதுல சதாம் ஸ்பாட்லயே உயிரிழந்துட்டாரு. அதுக்கு பிறகு போலீஸ்ல சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சவிதாவும் அர்பாஸும் சேர்ந்து துப்பாக்கியால சுடப்பட்ட சதாம் அலியோட மார்பு பகுதியில பஞ்ச வச்சு திணிச்சு ஒரு கட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு சதாமுடைய சடலத்தை ஒரு ஆட்டோவில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன 2 பேரும் சதாம் ஷாக் அடிச்சதால மூச்சு பேச்சு இல்லாம ஆகிட்டார்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்காங்க. ஆனா சதாம் அலியோட உடம்புல ரத்த காயங்கள் இருந்ததால 2 பேருமே மருத்துவர்கள் கிட்ட வசமா சிக்கிக்கிட்டாங்க. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில சவிதாவையும் அர்பாஸையும் பிடிச்சு விசாரிச்சதுல 2 பேருமே நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதையடுத்து கணவனை கொலை செஞ்ச சவிதா மேலையும் ஆண் நண்பரான அர்பாஸ் மேலையும் கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க. நிகழ்தகவு.